ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம சேனல் என்ன செய்ய போகிறோன்னா இன்றைக்கி பாலக்கீரையை வச்சுட்டு ஒரு பகோடா போடலான்னு இருக்கேன். அது நல்லா முறுமுறுப்பாக நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், பாலக்கீரை வந்து ஒரு கட்டில் வந்து பாதி தான் எடுத்திருக்கேன். காம்பெல்லாம் கிள்ளிட்டு அலசி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்வோம். பாருங்கள், கீரையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஷன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம இங்கே பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, சின்ன கப்பு தான் இது. அதில் பாதி அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சில்லி பவுடரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு. சோம்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். சோம்பு வந்து கொஞ்சம் நல்லா வாசனைக்கு இந்த மாதிரி கடலை மாவு ஐட்டத்துக்கெலாம் நம்ம சோம்பு சீரகம் சேர்க்கணும். அந்த பாருங்கள், சீரகம் அதே அளவுக்கு இது வரலாம் போட்டாச்சு. இப்போது சால்ட்டு போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் மாவு தான், இந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். தேவைன்னா நம்மளை போட்டுக்கலாம். ஆனால் இப்போ பார்க்கணும் இதில் உப்பு கலந்துட்டு. கரம் மசாலா கொஞ்சம் போடலாம். பாருங்கள், அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ உப்பு போட்டாச்சு. இதை கலந்துக்கலாம். இப்போ கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். இஞ்சி வந்து சின்ன சின்ன துண்டு, பச்சை மிளகா, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு போட்டுடலாம். கொத்தமல்லி, இப்போ இது எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துடலாம். இது வெங்காயத்தில் தண்ணி இருக்கும். நம்ம இதையும் ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு உரைக்கிற மாதிரி இப்போ எல்லாத்துலேயும் நம்ம கலந்தாச்சு. இப்போ வந்து இதில் கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை போட்டுட்டு உடனடியாக செஞ்சிடணும். இதில் தண்ணி விடும், இல்லைன்னா கீரையிலையும் வெங்காயம்லாம் தண்ணி இருக்கும். இது அப்படியே தண்ணி விட்டுரும். இது உளுத்த மாவு மாரி வடை சுட்டுட்டு கூட கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த டைம் சுடுற மாதிரி இது செய்ய முடியாது, நீர்த்து போயிடும். அதனால் இது மாதிரி கீரையை போட்டு உடனே கலந்து இதை செஞ்சிடணும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். நம்ம லேசாக அதில் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தோறுன்னு தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்படி தண்ணி அதிகமாகிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடலை மாவு கலந்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு கூட நம்ம அந்த மாதிரி எண்ணெயில் போட்டுடலாம். அப்படி இல்லையா இதுமாரி உருண்டையாக உருட்டி கூட சின்ன சின்னதாக போட்டுடலாம். நம்ம இஷ்டம்தான். தண்ணி இப்போது கரெக்டாக இருக்குது. பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்ப்போம். நம்ம இதில் சின்ன சின்னதாகவே நம்ம கிள்ளி போடுவோம். கீரையோ நம்ம உடம்பு பசங்க இந்த பாலக்கீரை ரொம்பவும் நல்லது. சாப்பிடாத பசங்க இந்த மாதிரி ஒரு பகோடா போட்டு ஸ்கூலில் கூட வச்சு அனுப்பலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடு சேர்த்து. இன்னும் எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இதை போட்டுட்டேன். இதே ஒரே ஈக்குவலாக வேகட்டும். பாருங்கள், எல்லாமே ஒரே ஈக்குவலாக கலர் வந்துச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இதில் மெயினாக அது பகடா செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கீரையும் வெங்காயம் எல்லாம் சேர்த்து கீரையை மெயினாக போட்டு செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. கீரையில் இருக்க சத்து கிடைக்கும். அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் அமைஞ்சிரும். பாருங்கள், இப்போ இன்னும் இருக்கிற மாவு நம்ம போட்டுருவோம். இது மாதிரி
நான் உருட்டி கூட போடலை, அப்படியே சும்மா அப்படியே கிளி தான் போடுறேன். நல்லா இது மாதிரி நாலா பக்கமாக பெரட்டி விட்டுட்டு எல்லாமே ஒரே கலர் வந்தோடனே டப்புன்னு எடுத்துட வேண்டியது தான். இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பகோடா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பர் பகோடா ரெடி ஆகிடுது. பாலக் பகோடா சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருங்க, வேறு லெவல். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா அருமையான பகோடா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாட்டி நீங்களும் இந்தமாதிரி பாலக்கீரை வாங்கிட்டு வந்து செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.